மணி வந்து 10 போகுது. நம்ம ஆளுங்களை ஓட்டிட்டு மல்பெரி வயலுக்கு போகிறோம். எல்லாம் படுத்துருக்காங்க. ஓடி வாங்க போவாங்கடி மேய்ச்சலுக்கு போவோம். வாங்க வா, ஓடி வா. நீங்கள் வரீங்களாடி? அவனை வரலையா? நம்ம போவோம் வாங்க. வரீனா போங்களேன், எனக்கு என்ன. என் மயிறு தங்கத்தையும் அலமேல் தங்கத்தையும் ஓட்டிகிட்டு போகிறேன். ஒரு கட்டு கள்ளக்குடி வந்து போட்டு விட்றேன்ப்பா, ஓட்டிகிட்டு போப்பா அப்படின்னாங்க. அதுக்காக தான் ஓட்டிகிட்டு போகிறோம். வாங்கடி, நான் போகிறேன். வரவங்க வாங்க 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 பா. யோ ஏண்டி வா. அம்மா அம்மா அண்ணா வந்தா தானே. ஒடியா ஒடியா. எப்படி காலையிலேயே வந்து ஓட்டிகிட்டு போவா அப்படின்ற அலட்சியத்தையே வந்து படுத்துட்டானுங்க பறனையில். இப்போ தான் போகிறாளா அப்படிங்கிற மாதிரி வரானுங்க. நேற்று வச்ச வேப்பந்தழை வந்து அப்படியே இருக்குது. போய் கம்முன்னு திங்கிறீங்க என்ன? போங்க போ, போறிட்டாங்க. பா பா. போகும்போதே என்ன சண்டை? ஓடி வாங்கடி, ஒடியுங்க ஒடியுங்க ஒடியுங்க. வாங்க வாங்க. பா பா. ஓ, காலையும் கட்டி கிடக்குறானடா, அதை அவுத்து விட மறந்துட்டேன். அவங்க வந்து அவுத்து விட்றாங்க. கத்துறாரு அவர். அலமேலே பா. என்ன மலைச்சியா காலையிலே தூக்கமா? கத்துறது. வாங்க வாங்க. யோ வா வா, பொறுமையா வா. பத்தட்டா வேணாம், பத்தட்டா வேணாம். இன்ன நேரத்தில் வரான பாருங்க. நேற்று வச்ச வேப்பந்தழை இறங்குது பாருங்க இன்னைக்கு. தின்னுங்க தின்னுங்க. மேலே நிற்கிற, உனக்கு என்ன வேணும்? தரதிங்கடியாடி. இவன் தான் கழிஞ்சிட்டு வந்தான், மாத்திரை போட்டான், அப்பயும் வந்து சரியாகல. குட்டிக்கெலாம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் குட்டிக்கு மட்டும் கீரிப்பிச்சு மருந்து வந்து போட்டு விட்ருக்கோம். ஒரு 6 பேருக்கு மட்டும் போட்டு விட்ருக்கோம். மீதியை வந்து நாளைக்கு தான் போடணும். நேற்று அப்படியே வச்சுட்டு கிளம்பிட்டானுங்க எங்கிற வீட்டுக்கு. இன்றைக்கி தின்னாவது பாருங்கள் பசியில். இதை சாப்பிட்டுட்டு போய் கள்ளக்கொடியை தின்னுட்டு கப்பு சிப்புன்னு படுக்கணும் தண்ணியை குடிச்சிட்டு. சத்தங்கி தான் போட்டிங்க, பிச்சை எடுத்துட்டேன். நேற்று இந்த ஆடு வந்து செனக்கலங்கினதான் சொன்னோம் இல்லையா, 2 குட்டி போட்டுடுச்சுப்பா. விடிய காலையில் தான் வந்து குட்டி போட்டிருக்கு போல இருக்குது. காலையில் எழுந்திரிக்கும் போதே வந்து கொட்டாயில் வந்து காக்கா. என்னடா காக்காவே வராது, கொட்டாயில் காக்கா அவ்வளோ காக்கா இருக்குதுன்னு பார்த்தா குட்டியை வந்து எல்லாம் கொத்திக்கிட்டு கிடக்கு. இங்கே பாருங்க, காக்காயை எழுந்திரிக்கும் போதே ஒரே சத்தம். என்னடான்னு ஏஞ்சி வந்து பார்த்தாக்கா இங்கே வந்து குட்டி போட்டிருக்கான். குட்டி போட்டு பாதியை வந்து சாப்பிட்டுச்சு. ஒரு குட்டியோட உடம்பை வந்து பாதி சாப்பிட்ருக்கு. இன்னொன்று வந்து பரணை மேலே கிடந்துச்சு. அது வந்து முழுசாகவே இருந்துச்சு அப்படியே.
ஒரு குட்டி வந்து கீழே போட்டு வச்சுனா ஒரு குட்டி வந்து பண்ணை மேலே போட்டு வச்சுருந்துச்சு. இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்தில் வந்து குட்டி போட்டிருக்கோம். நல்லா ஃபுல்லாக உருவெல்லாம் வந்துடுச்சு. முடியெலாம் இன்னும் வந்து குட்டிக்கு வந்து முளைக்கல, வளன்னு தான் இருந்துச்சு. ஆனால் முகம் எல்லாம் வந்து உருவமாக வந்து இருந்துச்சு. 2 குட்டி போட்டிருந்தோம். நல்ல ஆடு, சூப்பராக பால் கொடுக்கும். பிள்ளைய வந்து கூப்பிட்டு பால் கொடுக்கும். எப்பயுமே குட்டியை வந்து எட்டக்க விட்டு போகாது. அவ்வளோ நல்ல பிள்ளையாக வளர்க்கும். என்ன நடந்துச்சுன்னு தெரில. அதேமாரி நம்ம அலாட்டோட புள்ள வந்து இறந்து போயிட்டான். நேற்று வந்து இந்த 2 சம்பவமும் நடந்துச்சு. அவன் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்தான். தலைகளை எதுவுமே சாப்பிடல, செத்து போயிட்டான். மூணு குட்டி கெடா குட்டியாக போட்டுச்சு. 3யும் வந்து இப்போ ஒரு 4 மாதம் கிட்டத்தட்ட ஆயிருக்கும். 4 மாதம் ஆயிருக்கும். அவ்வளோ இது கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வளர்த்து இப்போ வந்து இறந்து போச்சு. அதேமாரி தான் நம்ம தாலாட்டு வந்து முன்னாடி வந்து 4 குட்டி போட்டிருந்ததில் வந்து 2 கெடா குட்டியா, 2 கெடா குட்டி 2 பொட்டை குட்டியா, சரியாக ஞாபகம் இல்லையே. ஆமாம், அதுலேயே அதேமாரி தான் ஒரு 5 மாதம் கிட்டத்தட்ட வளர்த்து ஒரு கெடா குட்டி வந்து இறந்து போயிட்டான். திடீர்னு இறந்து போயிட்டான். அவன் ஏன் இறந்தானே தெரில. அதுமாரி அது அவ்வளோ நாள் வளர்த்து அந்த கெடா குட்டி இறந்து போச்சு. இவனும் போட்டது வந்து 3மே கெடா குட்டி தான். 3 கெடா குட்டியில் ஒரு கெடா குட்டி வந்து இறந்து போச்சு. இப்படி வேப்பந்தழை ஆஞ்சாவது பார்த்தீங்களா? கீரை உருவுற மாதிரி உருவியாகுது. அங்கே கொஞ்சம் பேர் குட்டிங்களுக்கு தான்ப்பா வேப்பந்தழைனா அப்படி பிடிக்குது. பெரிய ஆட்டை விட குட்டிங்க தான் விரும்பி சாப்பிடும். இங்கே வருமா, யாரும் வீட்டுக்கு போகக்கூடாது. இப்போ அடி வாங்காதீங்க, போங்க. ஒன்று பொணிச்சுட்டா அப்படியே எல்லாம் பிள்ளை ஓடியாராங்க. எல்லாம் லாஸ்ட்டாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. போங்க, உள்ள போ. இவனோட வானும் சொல்லிடக்கூடாது. வான்னு சொன்னால் அவங்களுக்கு கூப்பிட்றாங்கன்னு மேய்ஞ்சிட்டு இருக்குது. அத்தனையும் ஓடியாரும். இங்கே போங்கடா. போ உள்ள போ. ஒரு சவுண்டு ஏதாச்சும் விட்டுதுன்னா அங்கே லாஸ்ட்டாக மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்க. பனைமரத்தோரமாக எல்லாம் ஓடி வந்துடும். குடுன்னு அங்கே பாருங்க. அங்கே மேய்து அத்தனையும் ஓடி வந்துடும். அடி வாங்காதீங்க, போங்க. போடாங்க, போ. வருவான், போ. இங்கே பாரு தாமரைக்குட்டியே கட்டங்க மாட்டேங்கிற தாமரைக்குட்டி. எங்கேயோ உப்பு விற்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. உப்பு வாங்கணும். அவங்க வந்து பேசுகிற சவுண்டு வீட்டில் கேட்குது. அது கேட்டது தான் எல்லாம் சவுண்டு விட்டுட்டு கிளம்பிடுச்சு. என்ன ஒரு ஆளாகவே எடுத்துக்கல. அங்கே வந்து கடலக்கொடி வந்து போட்டு வச்சுருக்காங்க. அதுதான் போய் சாப்பிடுங்க. பரவாயில்ல, இங்கே ஒரு மணி நேரம் போல் மேய்ஞ்சிட்டானுங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வேப்பந்தழை அப்படியே இருக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல, வேப்பந்தழை பிடிக்க மாட்டேங்குது. அதுங்களுக்கு வந்து எல்லா தீவனமும் கலந்து வேணுங்குதுங்க. நம்ம வெறும் வேப்பந்தழையாக கொடுத்தா கூட திங்க மாட்டேங்குதுங்க. வேப்பந்தழை கொஞ்சம், கடலக்கொடி கொஞ்சம், பில்லு கொஞ்சம், அடை தீவனம் கொஞ்சம், இப்படி மாற்றி கொடுத்தா தான் திங்குதுங்க. நம்ம வெறும் வேப்பந்தழையே கட்டி விட்டாலும் திங்க மாட்டேங்குதுங்க. இது எப்படியும் சாயந்தரம் வரும்போது சாப்பிட்டு முடிச்சுடுவானுங்க. ஒருத்தவங்க மட்டும் எங்கேயோ போய் தனியாக மேய்ஞ்சிட்டு வரத பாருங்க. எல்லாம் ஓடியாந்து கள்ளக்குட்டி சாப்பிட்றத பாருங்க. நம்ம மயில் வந்து முன்னாடியே வந்து ஒரு செக்கிங் பண்ணிட்டு வந்தாச்சு. அங்கே கள்ளக்குடி இருக்குடா வாங்கடான்னு வந்து வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு திரும்பி வந்து எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு திரும்பி வந்துச்சு. தின்னுங்கடா. கொஞ்சம் காஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும். எங்கே இந்த மானை விடுது. சாப்பிடுங்க. தண்ணி மண்டு ஊற்றி வைக்கணும்.
தீவனம் அள்ளி வச்சது தான். நான் கேட்ட கூட சாத்துட்டு நவருங்கடா. எப்பறம் அவங்களுக்கு சவுண்டு கேட்குது? பா பா ஓடி வாங்க ஓடி வாங்க. எல்லாம் அடிச்சு பிடிச்சி ஓடியாரத்த பாருங்க. வரத்துக்காட்டி வச்சிருமேன்னு பார்த்தா வாங்க வாங்க மயிலே பா பா ஓடி வா தின்னுட்டு போன ஓடியா சீக்கிரம் ஓடியா. அலாட்டுக்கெல்லாம் சீக்கிரம் வரத்துக்க முடியல. ஓடி வாங்கடி மயிலுக்கு என்ன பதட்டத்தை பாருங்க. ஓடி வாங்க எங்கடி இன்னும் கொஞ்சம் பேரை உடுக்கையெல்லாம் காணோம். உடுக்க பா பா உடுக்க வந்துச்சு. அதே தான் இருக்குது உடுக்க. வந்துட்டானுங்க பெரும்பாலும். தொண்டையில் மாட்டிக்கிச்சு அவருக்கு. அவனுக்கு தொண்டையில் மாட்டிக்கிச்சு. சரி சரியா போய்டும். சரிம்மா அவன் ஏண்டா ஒடியாந்த வேகத்துக்கு தின்னதும் தொண்டையில் மாட்டிக்கிச்சு போல இருக்குப்பா. இப்படி தான் தொண்டை. சரி சரியா போய்டும். அவ்வளோதான். உடனே அந்த பதட்டத்தில் சீக்கிரம் திங்கிறானுங்களா, அது வந்து தொண்டையில் போய் அடிச்சுக்கும். அதுமாரி அடிச்சிக்கும் போது தான் அப்படி கற்றுங்க. தலாட்டுமா, யாரையும் முட்டாதம்மா. தண்ணி குடிங்க. நல்ல பிள்ளையா போய் தண்ணி கூட்டி தாங்க. உடுக்க உனக்கு பாவம் பார்த்தா நீ பல பேரை பார்க்குறீங்க. என்ன வேலை பண்ணுறது தெரியுமா? காலை வைக்காதீங்கடா உள்ளார. கம்முன்னு இருந்தா ஏன் இருக்கு இந்த வேலை? காலை முட்டி அடிச்சு விட்ருக்கு. அலமேல உன் பிள்ளையவே முற்றிய உனக்கு நியாயமா அது? அலாட்டுமா இங்கே பாருமா, சின்ன பிள்ளை தானேம்மா அது, பாவம் தானே அது. ஏன் அப்படி பண்ணுற? தானா கிளம்பிச்சிங்க பார்த்தீங்களா? நேற்று இதேமாரி தான் சாப்பிட்டுட்டு தானா கிளம்பியாச்சு. மீதி பேர்லாம் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே பட்டுக்கு ஜம்முன்னு போதும். நீ வந்தா என்ன வராட்டி என்ன அப்படின்னு. கால்டி தங்காமல் இருக்கக்கூடாது. அம்மா கால் இங்கே பாருமா, இப்படி வச்சு மிதிச்சினா கால் விரல் என்ன வருது? அம்மா வச்சு நீக்கிட்டான். சேட்டையாக தாண்டா இருக்கீங்க எல்லாம். போங்க. ஓடுங்க. தண்ணி குடிச்சிட்டு போடியே. தண்ணி குடிங்க. நம்ம தாலாட்டு சிங்கம் மட்டும் தின்னுக்கிட்டு இருக்கு. தாலாட்டோட புள்ள இவங்க 2 பேர். தாலாட்டு மாதிரி தான் போயிட்டானோல்ல, என்ன பண்ணுவேன்? எனக்கா வழி தெரியாது. நான் பல பேருக்கு வழி காமிப்பேன்.